மன்னார் மாவட்டத்தில் இரண்டாவதாக ஒரு நகரம் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியம். ஒரு மாவட்டம் விரைவாக அபிவிருத்தி அடைவதற்கு கிராமப்புறங்களை இணைத்து நகரங்களாக உருவாக்குவது மிகவும் அவசியமான ஒன்று. மன்னார் மாவட்டத்தில் உள்ள 5 பிரதேச செயலகங்களில் மன்னார் நகர மாத்திரமே நகர வினைத்திறனுடன் காணப்படுகிறது. ஏனைய நானாட்டான், முசலி, மடு, மாந்தை போன்ற பிரதேசங்கள் ஒரு நகர மேம்பாட்டு திறன் அற்று மக்களின் அவசர தேவைகளை பெற்றுக்கொள்ளும் சிறு வியாபார நிலையங்கள் மாத்திரமே அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது மன்னார் மாவட்டத்தின் நகர பயன்பாடு என்பது மன்னார் தீவுக்குள்ளேயே அமைக்கப்பட்டுள்ளது. ஏனைய 4 பிரதேச செயலகங்களிலும் மீன்பிடி, விவசாய உற்பத்தி, தோட்டப்பயிர் செய்கைகள், சுயமான கைத்தொழில் முயற்சிகள் சிறந்த முறையில் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் உற்பத்தி பொருட்களை விற்பதற்கும் மூலப்பொருட்களை பெறுவதற்கு மட்டுமல்லாது முக்கியமான வீட்டு பாவனை பொருட்களை வாங்க வேண்டுமென்றால் கூட கிட்டத்தட்ட 20 தொடக்கம் 35 கிலோமீட்டருக்கும் அதிக தூரங்கள் கொண்ட மன்னார் நகரத்திற்கு செல்ல வேண்டியுள்ளது. அல்லது இதைவிட பல மடங்கு அதிகம் தூரம் கொண்ட யாழ்ப்பாணம், வவுனியா அல்லது கொழும்பு செல்ல வேண்டும். இவ்வாறு போக்குவரத்து, விலைவாசி உயர்வு போன்ற பல அன்றாடம் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதால் இங்கு உள்ள சிறந்த தொழில் முயற்சியாளர்கள் தங்களுடைய தேடல்களையும் முயற்சிகளையும் கைவிட்டு அன்றாடம் குடும்ப செலவுக்கு ஏதாவது கிடைத்தால் போதும் என்று பழைய வாழ்வையே வாழ்கிறார்கள். இங்கு மன்னார் மாவட்டத்தில் மடு, நானாட்டான், முசலி, மாந்தை மேற்கு போன்ற பிரதேசங்களில் இயற்கையாகவே சிறந்த வளங்களும் உழைக்கும் திறன் கொண்ட மக்கள் இருந்தும் அவர்களுக்கான களங்கள் அமைத்துக் கொடுக்காததால் அவர்களது திறமை முயற்சிகள் வீணடிக்கப்படுகிறது. இதனால் இளம் வயதில் தீய பழக்க வழக்கங்கள், சமூக விரோத செயற்பாடுகள், இளம் வயது திருமணங்கள் அதிகரித்து ஸ்திரத்தன்மையற்ற வாழ்க்கை வாழும் பலரை காணக்கூடியதாக உள்ளது. இதுபோன்ற பல குறைபாடுகளை தீர்த்துக் கொள்வதற்கும் கிராமங்களும் மக்களும் விரைவாக அபிவிருத்தியில் வளர்ச்சி அடையவும் மன்னார் பெருநிலப்பரப்பாக காணப்படும் நானாட்டான், மாந்தை, முசலி, மடு போன்ற கிராமங்களை இணைத்து ஒரு மத்திய பகுதியில் சிறு நகரம் ஒன்றை உருவாக்குவது காலத்தின் கட்டாயமாக உள்ளது. யுத்த காலத்தில் மன்னார் மாவட்டத்திற்கான மாவட்ட செயலகமானது அனைத்து பிரதேச செயலகங்களுக்கும் மத்தியில் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து உருவாகி அது பல தடவைகள் பேசு பொருளாகி அதற்காக மன்னார் மதவாச்சி பிரதான வீதியில் அமைந்திருக்கும் உயிலங்குளம் பகுதி தேர்வு செய்யப்பட்டதாக தகவல் உள்ளது. இவற்றையெல்லாம் விட மன்னார் மாவட்டத்தில் மன்னார் தீவுக்கு பதிலாக இன்னும் ஒரு நகரத்தை உருவாக்கும் தேவை இலங்கை அரசாங்கத்திற்கு உள்ளது. ஏனென்றால் மன்னார் இன்னும் ஒரு சிறிய தீவுக்குள் இன்றைய சூழ்நிலையில் சன நெருக்கடி, கட்டிடங்கள் அதிகம், போக்குவரத்து நெரிசல்கள், முறையான திட்டமிடல்கள் இல்லாமல் அமைக்கப்பட்ட வீட்டு திட்டங்களாலும் சீரற்ற வடிகால் அமைப்பு போன்ற காரணத்தால் ஒவ்வொரு மழை காலங்களிலும் மக்கள் இடம்பெயர்ந்து ஆலயங்களிலும் பொதுநோக்கு மண்டபங்களிலும் வாழும் சூழ்நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாது இன்றைய சூழ்நிலையில் மன்னார் நகரத்திற்குள் எடுக்கப்படும் கழிவுகளை கொட்டுவதற்கு இடமில்லாமல் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். மன்னார் நகரசபை, மன்னார் மாவட்ட செயலகம் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கிறார்கள். இன்று மன்னார் தீவினுள் பாரிய அளவு இடத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்றால் இன்னும் 10 வருடங்களின் பின் மன்னார் தீவின் நிலை என்னவாக இருக்கும் என்பதை உரிய தரப்பினர் சிந்திக்க வேண்டும். இவற்றை ஓரளவிற்கு தவிர்த்துக் கொள்வதற்காக மன்னார் தீவை விட்டு வெளியே ஒரு பிரதான நகரத்தை உருவாக்கி இப்பகுதியில் பயன்படுத்தப்படாமல் உள்ள காணிகளில் புதிய குடியேற்றங்களை செய்யும் போது மன்னார் தீவுக்குள் உருவாகும் பலவிதமான நெருக்கடிகளுக்கு தீர்வாக அமையும். மன்னார் பெருநிலப்பரப்பிற்குள் வசிக்கும் மக்கள் இந்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்து பிரதேச மட்டத்தில் இயங்க அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைந்து இங்கு இயங்கும் 4 பிரதேச சபைகளும் மக்கள் மற்றும் பிரதேசங்களின் அபிவிருத்திகளை கருத்தில் கொண்டு பிரதேச சபைகளில் ஒருமித்த குரலில் தீர்மானங்களை நிறைவேற்றி மன்னார் பெருநிலப்பரப்பிற்குள் ஒரு புதிய நகரத்தை உருவாக்கி இந்த 4 பிரதேசங்களையும் போக்குவரத்து, வணிக ரீதியாக ஒன்றாக இணைத்து உங்களை நீங்களே வளப்படுத்திக் கொள்ள முன்வாருங்கள் என்பது பல கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். எமது பக்கத்தை பின்தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி.